திருப்பித்தர இயலாத நிலையில் இருந்தது. ஆற்காட்டு வரி வசூல் செய்த ஆலந்துறை வந்தான். அதிகாரத்துடன் வர வரி கேட்டான். அதற்கு கட்டபொம்மன் கூறினார், ஆற்காட்டு நவார்ப்பை ஏற்றுக்கொள்ளாத இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அவனை விலக்கி வாங்க ஆங்கிலேயர்கள் அரிப்பிடும் அறிவிலையிடமுன் பாஞ்சாலிபதி. இங்கு ஆங்கிலேயர்கள் நரிவிலையிடமுள்ளது. வரியாவது வட்டியாவது தங்கம் என தலைந்தோப்பு பூமி எங்கள் பூமி. காட்டை கலனியாக்கி கல்லுக்குள் நீர்க்கெடுக்கும் உழைப்பே எங்கள் உழைப்பு. மானங்காக்கும் தென்றலை விண்ணனை யாரிடம் வரிக்கை? தேசிய கொடியேற்றி மரியாதை. ஆங்கர் இன்ட்ரோ. இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிகளிலும் சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு அவர்கள் ALC கண் மருத்துவமனையில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளையும் நாட்டிற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த வீரர்களையும் நினைவு கூர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு பொதுமக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலும் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிளை சிறைச்சாலை காவல்துறையினர் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். வட்டாட்சியர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அரசு துறையினர், கிளை சிறை காவல்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவைத் தொடர்ந்து பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் BAOக்கள் விஜயகுமார், சந்திரகுமார், ஆனந்தன் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். அதேபோல் செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்திலும் சுதந்திர தின விழா உற்சாகமாக நடைபெற்றது. ஒன்றிய ஆணையாளர் மரியோ தேவானந்த் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மிருணாலினி ஆகியோர் தலைமையில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டின் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறையினர், குறிப்பாக குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். செங்கம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், செங்கம் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை அலுவலகங்களிலும் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. காவல்துறையினர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். அதேபோல் செங்கம் தீயணைப்பு நிலையத்திலும் தேசிய கொடியேற்றி சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் பணியாற்றி வரும் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களின் பங்களிப்பும் இந்த நாளில் நினைவு கூறப்பட்டது. செங்கம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், தொடக்க கல்வி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் சுதந்திர தின விழா நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் மூவர்ண தேசிய கொடியேற்றப்பட்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று, சுதந்திரத்தின் வரலாறு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டன. விழாவை தொடர்ந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத்
தொடர்ந்து செங்கம் பகுதியில் உள்ள துணை நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். செங்கம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இந்த விழாக்கள் நாட்டின் மீது கொண்டுள்ள அன்பையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. சுதந்திர தின நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு கிராமத்திலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தாவேகா நிர்வாகிகள் தமிழக அரசு கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தகுதியான பொதுமக்களை சென்றடைய கிராம சபை கூட்டங்களை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் தேவைகள் குறித்து கிராம சபை கூட்டங்களில் விவாதித்து தீர்வு காணும் வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு கிராமத்திலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் கிராமத்தின் வளர்ச்சி மற்றும் பொதுமக்களின் தேவைகள் குறித்து கிராம சபை கூட்டங்கள் மூலம் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என எடுத்துரைத்தார். பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெறும் கிராம சபை கூட்டங்கள் கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியமானதாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கம் பகுதியில் அரசு அலுவலகங்கள் முதல் பள்ளி கல்லூரிகள் வரை பல்வேறு இடங்களில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திரத்தின் மதிப்பையும் தியாகிகளின் தியாகத்தையும் போற்றுவோம், நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்போம். வெற்றி வீடு வழங்கும் திட்டத்திற்கு தமிழகத்தில் ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு வழங்கப்படும். இதற்கு முன்னதாக இருந்த ஆட்சியில் 3.10 லட்சம் வரைதான் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்றிருந்த நிலையில் முதல் முறையாக 5 லட்சம் ரூபாய் வீடு வழங்கும் திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படும். கிராமத்தில் சிங்கப்பெண்கள் வலுப்படுத்தும் திட்டம். சிறந்த சுய உதவி குழுக்கு நிறுவனங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம். மாவட்டம் மற்றும் ஒன்றிய செயலர்கள் தங்கள் பகுதியில் உள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதிகள் அற்ற பகுதிகளை நேரில் சென்று அவர்களின் கோரிக்கைகளை மனுதாரர் செய்து கொடுக்க வேண்டும். கூட்டத்தில் கிராம சபை மக்கள் கலந்து கொண்டு பொது பிரச்சனைகளை குறித்து தீர்மானம் நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும். இது வெறும் சடங்கு, மாபெரும் ஜனநாயக மேடை என்பதை உணர்ந்து பெண்கள், ஏழை மக்கள், பட்டியல் சமூகத்தினர், இளைஞர் என அனைவரும் தயக்கமின்றி பேசும் வகையில் ஆதரவளிக்க வேண்டும். நிறைவு செய்யப்பட்ட தீர்மான நகல்களை பெற வேண்டும். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்த வேண்டும். கிராமத்தின் வளர்ச்சி என்பது அரசின் திட்டங்களால் மட்டுமே சாத்தியமல்ல, மக்களின் பங்களிப்பும் அவசியம். கிராம சபை என்பது மக்களின் குரல் நேரடியாக அரசின் நிர்வாகத்திற்கு சென்றடையும் ஜனநாயக மேடையாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மேற்கண்ட அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள், குறைகள் மற்றும் தேவைகள் தெளிவாக தெரிவித்து அவற்றின் அடிப்படையில் அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடையும்போது கிராம அடிப்படையில் வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தவும் அனைவருக்கும் உறுதி செய்ய வேண்டும்.